அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஜஸ்லின் சோபா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சென்னை. இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திட்டம், சமய இலக்கியம், இயேசு காவியம், ஊதாரி பிள்ளை உவமை. இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன். இவர் சிவகங்கை மாவட்டத்திலுள்ள சிறுகூடல்பட்டி என்னும் சிற்றூரில் 1927 சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவரது இயற்பெயர் முத்தையா. வணங்காமுடி, ஆரோக்கியநாதர் போன்ற புனை பெயர்களை உடையவர். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கிய இவர் சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராக பணியாற்றியவர். மெய்யியலை திரைப்பட பாடல்கள் மூலம் பாடி மக்கள் மனதில் கொண்டு சேர்த்தவர். இயேசு காவியம் தற்காலத்தில் எழுதப்பட்ட காப்பிய நூலாகும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் இந்நூல் 5 பாகங்களை கொண்டது. 1982 ஆண்டு வெளியிடப்பட்டது. உடன் பிறந்தோர் தங்களுக்குள் போட்டி பொறாமை இருக்கலாம். ஆனால் பெற்றோர் உள்ளம் அனைவரையும் சமமாகவே நடத்தும் என்பதை இயேசு காவியத்தில் அமைந்துள்ள ஊதாரி பிள்ளை என்னும் இப்பகுதி விளக்குகிறது. இயேசு பாவிகளோடு பழகுகிறார் என மக்கள் எண்ணினர். பரிசேயர் மற்றும் சீடர்களின் ஐயத்தை போக்க இயேசு கெட்ட குமாரன் கதையை கூறுகிறார். பாவம் செய்தால் தண்டிக்கும் கடவுளை மட்டுமே அறிந்திருந்த மக்களுக்கு திருந்திய பின்னர் கடவுள் அன்புடன் அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்ற அறிவுரையை உணர்த்துவதாக அமைந்த இந்த உவமை கதையை கவிஞர் கண்ணதாசன் ஊதாரி பிள்ளை என்ற தலைப்பில் எடுத்துரைக்கிறார். ஒரு பணக்கார தந்தைக்கு 2 மகன்கள். அவர்களுக்கு ஊர் முழுதும் சொத்து இருந்தது. 2 மகன்களில் மூத்த மகன் நல்ல குணங்களை உடையவன். இளைய மகனோ எதற்கும் பயப்படாதவன். ஒரு நாள் தன் தந்தையிடம் தனக்குரிய சொத்து பாகத்தை தனியாக பிரித்து தர வேண்டும் என்று கேட்டான் இளைய மகன். இதனை கேட்ட தந்தையின் மனம் மிகவும் வருந்தியது. மகனின் விருப்பப்படி சொத்தினை சரிபாதியாக பிரித்து கொடுத்தார். தன் மகன் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணினார். இளைய மகனோ சொத்தோடு வெளிநாட்டில் குடிபுகுந்து அந்த சொத்தை வைத்து பிழைக்கவும் இல்லை. அனைத்தையும் மது, மாது முதலிய தீய பழக்க வழக்கங்களுக்காக செலவழித்தான். சொத்து அழிந்ததோடு அவனும் தீய பழக்க வழக்கத்தால் அழிந்தான். இளைய மகன் கால் போன போக்கில் சென்றான். தந்தை கொடுத்த சொத்துக்களை எல்லாம் குறைந்த விலைக்கே விற்றான். அவனோடு தீய நண்பர்களும் சேர்ந்தனர். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தனர். கேளிக்கை மிகுந்த வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. இறுதியில் உணவிற்கே வழியின்றி அலைய வேண்டிய நிலை வந்தது. பிழைப்பிற்காக அலைந்து திரிந்த இளைய மகனுக்கு பன்றிகளை பராமரிக்கும் வேலை கிடைத்தது. பன்றிகளுக்கு வைக்கப்படும் தவிடுதான் அவனுக்கு உணவாக கிடைத்தது. அப்போதுதான் அவன் தந்தையின் அன்பினை நினைத்து வருந்தினான். பல்வேறு துன்பங்களை அனுபவித்த பிறகு இந்த கெட்ட குமாரனாகிய இளைய மகன் தந்தையின் கால்களில் விழ வேண்டும் என எண்ணினான். தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் பாவம் செய்தேன் என வருந்தினான். நம் வீட்டில் ஊழியர்கள் பலர் இருக்க நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இப்போது நான் வந்தால் உங்கள் வீட்டு கூலிகளில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உமது பிள்ளை என கூற எனக்கு தகுதி இல்லை என்று தந்தையுடன் கூற நினைத்தான். இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய மகன் வந்துவிட மாட்டானா என தன் வீட்டு மேல்தளத்தில் இருந்து சிந்தித்து கொண்டிருந்த தந்தையின் கண்களில் மகன் வருவது தெரிந்தது. மகனே, நீ எப்போது வருவாய் என நான் தினமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீ கெட்டவன் இல்லை, சூழல் உன்னை அப்படி மாற்றிவிட்டது என கூறி அணைத்து கொண்டார். இளைய மகனின் வருகையால் வீடு விழாக்கோலம் பூண்டிருந்தது. மாலை நேரத்தில் வீடு திரும்பிய மூத்த மகன் மாற்றங்களை கண்டு கோபமுற்றான்.
கோபத்தோடு நின்றிருந்த மூத்த மகனின் அருகில் தந்தை சென்றார். அவன் மிகுந்த வேதனையோடு இருந்தான். உங்களுடன் இருந்தவரை நான் சொல்வதை கேட்டு நடந்தேன். ஒரு நாளும் எனக்கு விருந்து வைத்ததில்லை. சாத்திரத்தை மறந்து தீய வழிமுறைகளை பின்பற்றியவனுக்கு விருந்து வைக்கிறீர்கள் என கூறினான். கோபத்தோடு நின்றிருந்த மூத்த மகனிடம், நீ என்னோடு இருப்பவன், ஆனால் உன் தம்பியோ இறந்த பின் மறுபிறவி எடுத்து உயிர் பெற்று வந்துள்ளான் என பொறுமையாக விளக்கினார். நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். எனவே எல்லா வளமும் உனக்கே உரியது. இவனோ நம்மை விட்டு பிரிந்து சென்றான். இவன் மீண்டு வந்ததே பெரிய மகிழ்ச்சி என்றார். இளைய மகன் இறந்து மீண்டும் வந்ததற்கு சமம். எனவே உயிர் பெற்று மீண்டு வந்தவர்களுக்கு செய்யப்படும் முறைதான் இது. ஆதலால் நீ வருத்தமடையாதே என்றார். தந்தையாகிய கடவுள் எப்பொழுதும் தன் மனக்கதவை தன் பிள்ளைகளுக்காக திறந்து வைக்கிறார். கடவுளின் அருள் ஒரு சகோதரனுக்கு கிடைக்கும்போது மற்றவர்கள் கோபப்படாமல் பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும். பேராசையால் பெரும் அழிவுதான் கிடைக்கும் என்பதை கெட்ட குமாரனாகிய ஊதாரி பிள்ளை மூலம் அறிய முடிகிறது. நன்றி.